பொதுவாகவே 80களை தமிழ் சினிமாவின் பொற்காலம் என்று திரை விமர்சகர்கள் சொல்வார்கள். அதற்கு சரியான காரணமும் இருக்கிறது. 60களிலும் 70களிலும் பெரும்பாலும் ஹீரோக்களின் கையில் இருந்த தமிழ் சினிமா 80களில் இயக்குநர்களின் கைகளில் அமர்ந்து கொண்டது. பல தனித்துவமான ஆளுமை மிகுந்த இயக்குநர்களின் திரைப்படங்கள் 80கள் முழுக்க வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவின் தரத்தையே உயர்த்தின. குறிப்பாக 1985 தமிழ் சினிமாவிற்கு பொன்னான ஆண்டாக அமைந்தது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதையின் அலை பலமாக வீசிக்கொண்டிருந்த சமயத்தில் இயக்குனர் கே பாலச்சந்தரின் கைவண்ணத்தில் உருவான சிந்து பைரவி தமிழ் சினிமாவில் பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கியது. எண்பதுகளின் மத்தியில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், பாக்யராஜ், டி ராஜேந்தர், மோகன், விஜயகாந்த், ராமராஜன் என அன்றைய இளம் நட்சத்திரங்கள் போட்டி போட்டுக்கொண்டு பல வெற்றி படங்களை கொடுத்துக் கொண்டிருந்த சமயத்தில் நாயக பிம்பத்தில் இருந்து ஒதுங்கியிருந்த சிவாஜி கணேசனுக்கு எதிர்பாராத வெற்றியை கொடுத்த திரைப்படம் முதல் மரியாதை. அதுபோலவே 80களின் மத்தியில் பெரிய வெற்றிகள் எதையும் சுவைக்காமல் இருந்த சிவகுமாருக்கு மீண்டும் ஒரு பெரிய கதாநாயக பிம்பத்தை உருவாக்கி கொடுத்த திரைப்படம் சிந்து பைரவி. தில்லுமுல்லு படத்திற்கு பிறகு பல பரிசோதனை முயற்சிகளை செய்து பார்த்த கே பாலச்சந்தருக்கு ஏகப்பட்ட விருதுகள் கிடைத்ததை தவிர கமர்ஷியலாக ஒரு பெரிய வெற்றி சாத்தியப்படாமலேயே இருந்தது. சரியான வெற்றியை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்த பாலச்சந்தருக்கும் சிவகுமாருக்கும் பெரிய அங்கீகாரத்தையும் வணிக ரீதியாக பெரிய வெற்றியையும் கொடுத்த சிந்து பைரவி இருவரது வாழ்விலும் மைல்கல் சினிமாவாக மாறிப்போனது. சிந்து பைரவி என்பது பிரபலமான ராகம். கர்நாடக இசை, திரை இசை, பக்தி இசை என முக்கியமான இசை வடிவங்களில் சிந்து பைரவி ராகம் அதிகளவில் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் சிந்து பைரவி ராகத்தின் பெயரையே தன்னுடைய திரைப்படத்திற்கு டைட்டிலாக வைத்தார் பாலச்சந்தர். அத்தோடு கதையின் முதன்மையான இரு பெண் கதாபாத்திரங்களுக்கு சிந்து பைரவி என ராகத்தின் பெயரையே வைத்து அழகு பார்த்தார் பாலச்சந்தர். சிந்து பைரவி படத்தின் கதையை பாலச்சந்தர் முதலில் கூறிய போது சிவகுமாருக்கு சங்கீதத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனாலும் கதையை கேட்ட பிறகு தீவிரமாக தன்னை தயார்படுத்திக் கொள்ள முனைந்தார் சிவகுமார். JKB எனும் சங்கீத வித்வான் கதாபாத்திரத்தை மிகச் சரியாக புரிந்து கொண்ட சிவகுமார் அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்ட விதம் சுவாரஸ்யமானது. பாலமுரளி கிருஷ்ணா, ஏசுதாஸ் போன்ற இசை மேதைகளின் கச்சேரிகளை வீடியோ கேசட்டுகள் மூலமாக தினமும் பார்த்து பயிற்சி எடுத்துக் கொண்டார் சிவகுமார். அவர்கள் எவ்வாறு பாடுகிறார்கள், பாடும்போது அவர்களது உடல் மொழி எப்படி உள்ளது என்ற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் சேகரித்து JKB கதாபாத்திரத்தில் அவற்றையெல்லாம் புகுத்தினார் சிவகுமார். சங்கீத வித்வான்களை கூர்மையாக கவனித்து அவர்களுடைய உடல் மொழியை கொண்டு வந்து விடலாம். ஆனால் அவர்கள் பாடுகின்ற கடினமான ஸ்வரங்களுக்கு தகுந்தாற் போல திரையில் வாயசைக்க வேண்டுமெனில் நிச்சயம் சங்கீதம் தெரிந்திருக்க வேண்டும். அதையும் எதிர்கொள்ள தயாராக நினைத்த சிவகுமார் ஏசுதாஸ் பாடிய அத்தனை ஸ்வரங்களையும் இரவு பகல் பாராது வசனங்களைப் போல முழுமையாக மனப்பாடம் செய்தார். எல்லா ஸ்வரங்களையும் மனப்பாடம் செய்த சிவகுமாருக்கு பிறகு அவற்றிற்கு ஏற்றது போல திரையில் வாயசைப்பது மிகச் சுலபமாக இருந்தது. சிவகுமார் திறமையான நடிகர் என்றாலும் எல்லா படங்களிலும் அவரது திறமைக்கு சவாலான கதாபாத்திரங்கள் அமையாமலேயே இருந்தது. அதற்கெல்லாம் சேர்த்து வைத்தாற் போல சிந்து பைரவி படத்தில் தனித்துவமான நாயகனாக மின்னினார் சிவகுமார். ஒழுக்கமும் கட்டுப்பாடும் சங்கீதத்தில் அதீத ஆர்வம் கொண்ட JKBக்கு சரியான துணை இருக்காது. மனைவியிடம் பேசலாம் என்றால் அவருக்கு சங்கீத ஞானம் கிடையாது. கச்சேரியில் வாசிக்கின்ற மற்ற பக்கவாத்திய கலைஞர்களிடம் பேசலாம் என்றால் அவர்களுடைய ஆர்வமெல்லாம் இதர சில்லறை விஷயங்களில் இருக்கும். அதீத ஞானத்தால் தனித்து தவித்து திரிகின்ற கதாபாத்திரத்தில் அட்டகாசமாக நடித்தார் சிவகுமார். சிந்துவால் தன்னுடைய இசை வாழ்வில் பெரிய மாற்றம் உண்டாவதை உணரும் JKB அதனை காதலாக மாற்ற நினைக்கும் அத்தனை காட்சிகளும் குறும்பானவை. தொலைபேசியில் சிந்துவுக்கு முத்தம் கொடுத்து அதனை நேரில் ஆமோதிக்கின்ற காட்சியை அவருடைய குறும்புக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஆரம்பத்தில் அத்தனை சீராக செல்கின்ற ஒரு கதாபாத்திரம் எப்படியெல்லாம் தடமாறுகிறது என்பதை பாலச்சந்தர் வடிவமைத்த விதமும் அதனை உள்வாங்கி சிவகுமார் கனக்கச்சிதமாக நடித்த விதமும் ரசிக்கத்தக்கவை.
யாருக்கும் தலைவணங்காதவன் இந்த ஜேகேபி என்பது போல சிவச்சந்திரனை ஆரம்ப காட்சியில் புறம் தள்ளிவிட்டு செல்கின்ற சிவகுமார் இறுதியாக ஒரு கோப்பை மதுவுக்காக அவரிடம் கெஞ்சிக் கொண்டிருப்பார். குறிப்பிட்ட இந்த 2 காட்சிகளிலுமே சிவகுமாரின் நடிப்பில் அத்தனை வேறுபாடுகள் தெரியும். மகேந்திரனின் நெஞ்சத்தை கிள்ளாதே படம் மூலம் நடிகையாக அறிமுகமான சுஹாசினிக்கு எப்படியாவது பாலச்சந்தர் கதைகளின் நாயகியாகிவிட வேண்டும் என்ற ஆர்வம் இருந்து வந்தது. முதன்முறையாக சிந்து பைரவி கதையை பாலச்சந்தரின் உதவியாளர் அனந்து தன்னிடம் கூறிய போது கதையின் மீது சுஹாசினிக்கு பெரிய நம்பிக்கை வரவில்லை. ஆனாலும் திரைக்கதைக்குள் சில மாயாஜாலங்களை நிகழ்த்தி தனது கதாபாத்திரத்தை பாலச்சந்தர் சுவாரஸ்யமாக்கி விடுவார் என முழுமையாக நம்பிய சுஹாசினி படத்தில் நடிப்பதற்கு தயாரானார். அதுபோலவே படத்தில் நடிக்கும் போது கூட தான் நன்றாகத்தான் நடிக்கிறோமா என்ற சந்தேகம் சுஹாசினிக்கு தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு பாலச்சந்தர் முக்கியமான காட்சிகளை எடுக்கத்தான் சுஹாசினிக்கு சிந்து கதாபாத்திரத்தின் மீது நம்பிக்கையே பிறந்தது. தனக்குள் இருக்கின்ற அத்தனை சோகங்களையும் வெளியே சொல்லி அழுது புலம்பி கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கின்ற கதாபாத்திரமாக சிந்துவை வடிவமைத்திருந்தால் அக்கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் இவ்வளவு வரவேற்பை பெற்றிருக்குமா என்று தெரியவில்லை. தனக்குள் இருக்கின்ற அத்தனை சோகங்களையும் ரணங்களையும் வலிகளையும் ஜேகேபியிடம் சிந்து வெளிப்படுத்தும் விதம் அட்டகாசமானது. அத்தனை துன்பங்களையும் உதட்டில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு இயல்பாக பேசி நகர்கின்ற சிந்து கதாபாத்திரத்தை ரசிகர்கள் கெட்டியாக பிடித்துக் கொண்டனர். ஜேகேபிக்கு சிந்துவின் மீதும் அவளுடைய அபரிமிதமான சங்கீத ஞானத்தின் மீதும் பெரும் காதல் உண்டு. அதற்கு பரிசாக சிந்துவின் அம்மாவிடமே சிந்துவை அழைத்துச் சென்று அவளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பார் ஜேகேபி. முதலில் அந்த வித்வானின் காதலை மறுதலித்து சாந்தமாக சீறுகின்ற சிந்து அதற்கடுத்த ஒரு வாரத்தில் தனக்குள் இருக்கின்ற காதலை உணரும் விதத்தை பாலச்சந்தர் காட்சிப்படுத்திய விதம் ரசிக்கத்தக்கது. பொதுவாகவே சிந்து எல்லா நிராகரிப்புகளையும் புன்னகையுடன் ஏற்றுக்கொள்பவள். அவளை ஜேகேபி தன் மனைவிக்காக பொய்யாக நிராகரிக்கும் போது அதனை ஏற்றுக்கொள்வாள். தன்னுடைய தாய் தன்னை பார்க்க இனி இங்கு வராதே என்று கூறும் தருணத்தில் அதனையும் பொய் சிரிப்புடன் ஏற்றுக்கொள்வாள். ஜேகேபிக்காக ஊரை விட்டு போக சம்மதிப்பாள். திருமணம் ஆகாமல் குழந்தை பெற்றுக்கொள்ள துணிவாள். இவ்வாறாக கதை முழுக்க சுயநலமின்றி பிறருக்காக தன்னை எரித்துக் கொள்கிற சிந்து கதாபாத்திரத்தில் அப்படியே வாழ்ந்திருந்தார் சுஹாசினி. 80களின் கதாநாயகியாக அறிமுகமான சுலக்ஷனா சில வருடங்களிலேயே திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகான சுலக்ஷனாவின் திரை வாழ்வில் கிடைத்த முக்கியமான கதாபாத்திரம் சிந்து பைரவி படத்தில் அவர் ஏற்று நடித்த பைரவி. முதலில் சுலக்ஷனாவை பைரவி கதாபாத்திரத்திற்கு தேர்வு செய்த போது ஏகப்பட்ட நிபந்தனைகள் போட்டார் பாலச்சந்தர். எந்த காரணத்தை கொண்டும் தலைமுடியை கத்தரித்துக் கொள்ளக்கூடாது, உடல் எடையை குறைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்ன பாலச்சந்தர் 30 வயதிற்கு மேல் உள்ள ஒரு குடும்பத் தலைவி பாத்திரத்தில் சுலக்ஷனாவை மிகச் சரியாக பொருத்தினார். முதல் நாள் படப்பிடிப்பிற்கு முன்பு சுலக்ஷனாவிற்கு பாலச்சந்தர் பற்றி பெரிய மிரட்சியும் பயமும் படபடப்பும் இருந்தது. ஆனால் அவை அனைத்தையும் படப்பிடிப்பு தளத்தில் உடைத்தார் பாலச்சந்தர். படத்தில் சுலக்ஷனாவுக்கு மிக நீளமான வசனங்கள் உண்டு. அவை அனைத்தையும் சரிவர பேசுவதற்கு ஆரம்பத்தில் சிரமப்பட்ட சுலக்ஷனாவிடம் மிக பொறுமையாக நடந்து கொண்டு தனக்கு வேண்டியவற்றை வாங்கிக் கொண்டார் பாலச்சந்தர். படத்தின் ஆரம்ப காட்சியில் தனக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்கப் போவதாக ஆவலுடன் சுலக்ஷனாவிடம் சொல்வார் சிவகுமார். ஆனால் விருது, இசை பற்றிய எந்த ஞானமும் இல்லாத சுலக்ஷனாவிற்கு அது பற்றி எந்த ஆர்வமும் இருக்காது. சங்கீதம் என்றால் என்ன விலை என கேட்கும் ஆள் பைரவி என்பதை பாலச்சந்தர் குறும்பாக காட்சிப்படுத்திய விதம் சற்றே சுவாரஸ்யமானது. அதுபோலவே சிவகுமார் லதா மங்கேஷ்கரின் இசையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது சுலக்ஷனா பருப்பு பொடி அரைத்துக் கொண்டிருப்பார். அந்த இரைச்சலில் சிவகுமார் கோபப்படும் வேளையில் அதற்கு சுலக்ஷனா கூறும் பதில் பைரவி கதாபாத்திரத்தின் அறியாமையை வெளிப்படுத்திவிடும். பின்னாட்களில் சிந்து பைரவி படத்தில் நீங்கள் பேசியதில் உங்களுக்கு பிடித்தமான வசனம் எது என்று கேட்டபோது லதா மங்கேஷ்கரா உங்களுக்கு பருப்பு பொடி அரைச்சு தருவா என்ற வசனம்தான் என சிரித்துக்கொண்டே பதிலளித்தார் சுலக்ஷனா.
70களின் இறுதியில் நாடகங்கள் மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவும் பிரபலமான குணச்சித்திர நடிகராக வலம் வந்த டெல்லி கணேஷிற்கு சிந்து பைரவி படமும் அதில் அவர் ஏற்று நடித்த குருமூர்த்தி கதாபாத்திரமும் மிக முக்கியமானவை. தான் தவறான வழியில் சென்றபோது தன்னை நல்வழிப்படுத்திய தன்னுடைய குருநாதர் ஆபத்தான வழியில் சென்று கெட்டு அழியக்கூடாது என்ற அக்கறை குருமூர்த்தி கதாபாத்திரத்திடம் சற்று அதிகமாகவே இருக்கும். இனி குடிக்கவே மாட்டேன் என சத்தியம் செய்த பிறகு சிவகுமாரிடம் பொய்யாக குடித்தது போல நடித்து அவருக்கு அறிவுரை கூறும் காட்சியில் டெல்லி கணேஷ் அபாரமாக நடித்திருப்பார். அதற்கடுத்த காட்சியில் சிவகுமாரிடம் சென்று மன்னிப்பு கேட்கும் போது குருமூர்த்தி கதாபாத்திரம் JKBயிடம் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறது என்பது ரசிகர்களுக்கு மிகச் சரியாய் புரியும். 80கள் முழுக்கவே மக்கள் விரும்புகின்ற நகைச்சுவை நடிகராக ஜொலித்தவர் ஜனகராஜ். ஆரம்ப நாட்களில் ஜனகராஜை பாரதி ராஜா வித்தியாசமாக பயன்படுத்திக் கொண்டது போல பாலச்சந்தரும் சிந்து பைரவியில் ஜனகராஜுக்கு காமெடி கலந்த வில்லத்தனமான வேடத்தை கொடுத்திருந்தார். வார்த்தைக்கு வார்த்தை பொய் சொல்லுதல், யாரை பற்றி யாரிடமாவது கோள் மூட்டி விடுதல் என படம் முழுக்க வில்லங்க வேலைகளை செய்கின்ற ஜனகராஜின் கஜபதி கதாபாத்திரம் வில்லத்தனத்தோடு சேர்ந்து சிரிக்கவும் வைத்தது. படத்தில் அதிகமான காட்சிகளில் இல்லை என்றாலும் கூட தனக்கு கொடுக்கப்பட்ட காட்சிகளில் தன்னுடைய முத்திரையை பதித்தார் நடிகை மணிமாலா. முதலில் சுஹாசினியிடம் கோபப்படும் போதும் சரி, அதன் பிறகு உண்மை தெரிந்து சுஹாசினிக்காக உருகும் போதும் சரி, படத்தில் மணிமாலா கதாபாத்திரம் தனியாக தெரியும். வெகு நாட்களுக்குப் பிறகு மகளை சந்திக்கும் போது கண்ணீர் விட்டு துடித்து கதறும் மணிமாலாவை சுஹாசினி கண்களால் சமாதானப்படுத்தும் காட்சி பாலச்சந்தரின் வழக்கமான எமோஷனல் டச். சிந்து பைரவி படத்தில் திரைக்கு பின்னால் வேலை செய்த கலைஞர்களில் மிக முக்கியமானவர் பாலகுமாரன். பாலகுமாரன் புகழ்பெற்ற எழுத்தாளராக வளர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் ஏகப்பட்ட சினிமா வாய்ப்புகள் அவர் வீட்டுக்கதவை தட்டின. அதில் ஒன்றுதான் சிந்து பைரவி படத்திற்கான வாய்ப்பு. பாலகுமாரனின் எழுத்துக்கள் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்த பாலச்சந்தர் அவரை தன்னுடைய படத்தில் இணைத்துக் கொண்டார். பாலச்சந்தர், அனந்து, பாலகுமாரன் என 3 தேர்ந்த திரைக்கதையாசிரியர்களால் செழுமையாக்கப்பட்டது சிந்து பைரவி படத்தின் திரைக்கதை. இயல்பாகவே தன்னுடைய நாவல்களில் பெண் கதாபாத்திரங்களை மிக வலுவாக படைக்கக்கூடியவர் பாலகுமாரன். அந்த கதாபாத்திரங்கள் அனைத்தும் பெரிய அறிவு ஜீவித்தனங்கள் ஏதுமின்றி பாமர மக்கள் புரிந்து கொள்ளும் வகையிலேயே உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த கோணத்தில் பார்த்தால் 80களில் நவீன தமிழ்ச் சமூகத்தில் உருவான இளம் பெண்களின் தாக்கம் சிந்து கதாபாத்திரத்திடம் தெரியும். இளையராஜாவும் பாலச்சந்தரும் இணைந்த முதல் படம் சிந்து பைரவி. அந்த படத்திலேயே இளையராஜாவுக்கு தேசிய விருது கிடைத்தது. தமிழ் சினிமா பேசத் தொடங்கிய காலத்தில் பெரும்பாலும் கர்நாடக இசைப்பாடல்களே படங்களில் இடம்பெற்றன. பாபநாசம் சிவன் இசையில் தியாகராஜ பாகவதர் படங்களில் இடம்பெற்ற பல பாடல்களில் கர்நாடக இசையின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் தான் அதில் மெல்லிசையை புகுத்தி திரையிசைக்கு புதிய இலக்கணத்தை வகுத்தார். MS விஸ்வநாதனை தொடர்ந்து இளையராஜாவின் வருகைக்கு பிறகு நாட்டுப்புற இசையின் தாக்கம் தமிழ் சினிமாவில் அதிகமானது. மரிமரி நின்னே, பூமாலை வாங்கி வந்தான் போன்ற பாடல்களை ஒரு பாணியிலும், பாடறியேன் படிப்பறியேன், நான் ஒரு சிந்து போன்ற பாடல்களை வேறு ஒரு பாணியிலும் கொடுத்து சிந்து பைரவியின் முழு ஆல்பத்தில் அத்தனை வித்தியாசங்களையும் காட்டி அசத்தினார் இளையராஜா. இவை அனைத்திலும் இருந்து விலகி வித்தியாசமான டப்பாங்குத்து பாடலாக ஒலித்தது தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினா பாடல். சிந்து JKBயிடம் காதலை உணரும் போதும் சரி, தன் தாயை தூரத்தில் கண்டு உருகும் போதும் சரி, பின்னணியில் மெல்லிய புல்லாங்குழல் இசையை ஒலிக்க விட்டிருப்பார் இளையராஜா. சிந்து யாருமற்றவள், தனித்து திரிபவள் என்பதை உணர்த்துவதற்கு ஒற்றை புல்லாங்குழலை பயன்படுத்திய இளையராஜா அவளுடைய சுகதுக்க உணர்வுகள் அனைத்தையும் புல்லாங்குழல் வழியே ரசிகர்களின் ஆன்மாவிற்கு கடத்தினார். படத்தில் பயன்படுத்தப்பட்ட சில கீர்த்தனைகளைத் தவிர அனைத்து பாடல்களுமே வைரமுத்துவால் எழுதப்பட்டவை. பெரும்பாலும் வாலியுடன் அதிகமாக பயணிக்கும் பாலச்சந்தர் அன்றைய இளம் கவிஞர் வைரமுத்துவுடன் நன்றாகவே பொருந்தி போனார். பாடறியேன் படிப்பறியேன் பாடலில் சேரிக்கு சேரவேனும் அதுக்கு ஒரு பாட்டுப்படி,
தங்கமே நீயும் தமிழ் பாட்டு பாடு என்பதாகத்தான் வரிகளை எழுதியிருந்தார் வைரமுத்து. அந்த வரிகளை படித்து பார்த்த பாலச்சந்தரோ 2 வரிகளிலுமே என்ற ஒற்றை எழுத்தைச் சேர்க்க சொன்னார். அதன் பிறகு அந்த வார்த்தைகள் இன்னும் விரிவான அர்த்தத்தை கொடுத்தன. அடிப்படையில் சிந்து பைரவி ஒரு சங்கீத மேதையின் காதலை பற்றி கூறுகின்ற படமாக தோன்றும். அதில் ஒரு மனிதனின் வீழ்ச்சியும் அதற்கு பிறகான அவனது எழுச்சியும் தான் முக்கியமாக பேசப்பட்டிருக்கும். இன்றும் கூட குடிகாரர்களின் குடிப்பழக்கத்தை நிறுத்த பயிற்சி தருகின்ற மையங்களில் சிந்து பைரவி படம் ஒரு பாடமாக காட்டப்படுகிறது. குடியால் ஒரு மனிதன் எந்தவிதமான கீழ்மை விஷயங்களுக்குள் தன்னை இழுத்துக் கொள்கிறான் என்பதை குடிக்கு அடிமையானவர்களுக்கு மிக அழகாக உணர்த்திய படம் சிந்து பைரவி. பாலச்சந்தரின் திரை வாழ்க்கையை சற்றே புரட்டி பார்த்தால் அதில் ஏகப்பட்ட மாஸ்டர் பீஸ் படங்கள் உண்டு. சிவகுமார், சுஹாசினி என அவர்களது திரை வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட உன்னதமான சினிமாக்கள் வெளியாகி உள்ளன. ஆனால் பாலச்சந்தர், சுஹாசினி, சிவகுமார், இளையராஜா, வைரமுத்து, பாடகி சித்ரா என எல்லோரது திரை வாழ்க்கையிலுமே பெரிய மாற்றத்தை நிகழ்த்திய சிந்து பைரவி அடுத்த 10 வருடத்திற்கு மேற்கூறிய அனைவரையும் பரபரப்பாய் ஓட வைத்தது. அத்தோடு இன்றைக்கும் ரசிகர்களால் மரியாதை ததும்ப நினைவு கூறப்படுகின்ற ஓர் உன்னதமான படைப்பு சிந்து பைரவி.